இல்ல நான் முன்னாடி இருந்து சொன்னதான். நான் சொல்ற அளவுக்குலாம் நான் ஒரு ஆள் இல்ல. நான் விஜய்னா எனக்கு பயங்கர க்ளோஸஸ் ஒரு ஆள். எப்பவுமே அவருக்கு வாழ்த்துக்கள் மட்டும் தான் சொல்லுவேன். எனக்குமே ஒரு சினிமா நடிக்கணும்னு ஆசை தான். பட் ஆனா அவரோட நோக்கம் வேற ஒரு இடத்துல இருக்கு. நான் அதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நான் அந்த அளவுக்கு சொல்றதுக்கு நான் ஒரு ஆளே இல்லை. ஸோ அதனால வாழ்த்துக்கள் மட்டுமே விஜய். துறைமுகத்துல பவன் கல்யாணம் உங்களை பாராட்டி எப்படி பாக்குறீங்க உங்களோட? இல்ல நான் எல்லா சீனியர் ஆக்டர்ஸுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அண்ட் அவரு சொல்லியிருந்தது ரொம்ப பெருமிதமா இருந்தது எனக்கு. இப்போ ஷூட்ல இருக்கும்போது ஏடிஸ் அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதை பார்த்தோன்னா உடனே அவருக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சு. அதான் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு சினிமா துறையில இருக்கீங்க. வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா சாதிய படம் அப்படின்னா முன்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படங்கள் வந்து இப்போ சாதிய படங்கள் வந்து அதிகமாக இந்த மாதிரி ஒரு ஜோனர் வந்து போறது நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? இல்ல எல்லா படமுமே தேவையில்ல. எல்லா எல்லா ரீதியான படங்களுமே தேவையில்லை. ஸோ அதனால எல்லாத்தையும் வரவேற்க தான் ஆகணும். நம்ம மக்கள் கிட்ட தானே இருக்கு முடிவு. அவங்க பார்த்தா சொல்லுவோம். நான் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். எல்லா படங்களும் எனக்கு பிடிக்கும். பார்க்குறேன். நன்றி. தேங்க்யூ. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.